சொல்லுங்க. சார் வணக்கம். என் பேர் ஜியாவுதீன். திருவாரூர் மாவட்டம் பூதமோளம் பக்ராவூர் கிராமத்தை சேர்ந்த நம்ம 2006லேருந்து நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை விட வந்து 1974லேருந்து நான் துபாய் போனாள். 74ல் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு அதோட வந்து துபாய் போயிட்டு அங்கே சொந்த வியாபாரமும் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் இன்னும் ஸ்டில் துபாயில் தான் இருந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு எனக்கு வயசு 74 ஆகுது. இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது 2006ல் ஆரம்பித்தா கூட 2010 வரை மற்றபடி நாட்டு ரக அரிசி இல்லாமல் சும்மா சாதா ரக தான் வெள்ளை விட்டு இந்த மாதிரி அரிசி நெல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 10-15 ஏக்கர் தான் நம்மள்ட்ட இருந்த நிலங்கள். 2010 பிற்பாடு தான் நாங்கள் வந்து கருப்பு குணல் சிக்கு மெல்ல ஒரு 3 கிலோ சீடு கொண்டு வந்து போட ஆரம்பித்தோம். அதுக்கு பாடு கொஞ்சம் டிமாண்டு கூட கூட உங்களுக்கு வந்து 15 வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் சிரமமாக தான் இருந்துச்சு. டிமாண்டு கூட கூட வந்து நிலத்தைகளை கூட்டிக்கிட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ணதும் சரி, பக்கத்தில் உள்ள நிலத்தை வாங்கிட்டு கிட்டத்தட்ட 130-140 ஏக்கர் வரைக்கும் கருப்பு கோணு, காட்டு யானம், கருங்குருவை, இந்த மாதிரி பூங்காறு, இதை போல் வெரைட்டிஸ் நம்ம ஒரு 10 வெரைட்டிஸ் நம்ம செல்ஃபாகவே போடுறோம். பாக்கி உள்ள வெரைட்டிஸ் நாட்டு ரக வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நம்பிக்கைக்குரிய விவசாயிகள்கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இந்த குறிப்பாக ஒரு 140-150 ஏக்கரில் ஒரு 50-55 ஏக்கர் தான் நம்ம ஆர்கானிக் பண்ணிகிட்டு இருக்கோம். பாக்கியெல்லாம் செமி ஆர்கானிக் தான். ஏன்னா இங்கே ஃபுல்லி 100% நம்ம ஆர்கானிக் பண்ண முடியாது. ஆற்று பாசனத்தில் நம்பி இருக்கிறதுனால ஊடால சில பேர் இருக்கிறதுனாலையும் நம்ம ஃபுல்லாக வந்து 100% ஆர்கானிக் வந்து எல்லா பங்கையும் பண்ண முடியாது. அதனால் இப்படி பார்த்தா பிரித்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா சத்து மாவுலேருந்து அத்தனையும் வந்து நாங்கள் பண்ணி ஒரு 70-80 வெரைட்டிஸ் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஆன்லைன் மூலிமா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே கொரியரு, ப்ரொஃபஷனல் கொரியர், இந்த மாதிரி கொரியர் மூலம் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நாளைக்கு வியாபாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 80,000லேருந்து 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி ஆஃபீஸ் மாத்திரம் வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸில் மாத்திரம் ஒரு 10-12 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பாக்கி டெய்லி வேஜஸை ஒர்க் பண்ணுறவங்க நிறையா ஃபார்மில் இருக்காங்க. இது நமக்கு வந்து வெறும் ஃபார்ம் மாத்திரம் இல்லை, இன்டகிரேட் ஃபார்ம். உங்களுக்கு கோழி, ஆடு, மாடு, குதிரை, ஒட்டகம் இது எல்லாமே வச்சுருக்கோம். உங்களுக்கு இப்போ கோழி அடுத்த டெவலப்மெண்ட்டு கோழியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு 3000 கோழி வச்சுருக்கோம். அடுத்தது ஆடு வந்து பண்ணை வைக்க போகிறோம். ஆடு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம், செம்மறி ஆடு. ஏன்னா ரம்ஜான் மாதத்தில் இது ஹஜ்ஜி பெருநாளில் வந்து செம்மறி ஆடுடைய டிமாண்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால அதுவே நம்மளாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக மெனக்கெட்டுட்டு இருக்கோம். ஸோ இதான் இப்போ தற்சமயம் உள்ள நிலைமை. இளைய சமுதாயத்துக்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, விடாமுயற்சியும் தொடர் பயிற்சியும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். இதுவே என் கூட வச்சுருந்த நிறைய பேர் பண்ண வச்சுருந்தவங்களாம் வந்து தே ஆர் வைப் அவுட் இந்த மார்க்கெட்டு. அவங்க ஆல்ரெடி வந்து மார்க்கெட் விட்டு போயிட்டாங்க. காரணம் உள்ள விலைகள் சூழ்நிலையில் விலை ஏற்றத்தில் அவங்களாட்டி வந்து லேபர் சம்பளம் கொடுத்து விவசாயத்தை நடத்த முடியாத சூழ்நிலையில் அவங்க நிறைய பேர் வந்து பூட்டிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி இப்படி நடத்துறீங்கன்ட்டு. இறைவன் உதவியினால எனக்கு வந்து வெளிநாட்டில் எனக்கு வந்து கடைகள் இருக்கிறதுனால அந்த பொருளாதாரம் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நிற்கிற இந்த ஃபார்ம் மாத்திரம் எனக்கு 25 ஏக்கர் கம்ப்ளீட் ஃபென்சிங். இது முழுக்க 100% நம்மளுடைய சொந்த இடம். இதில் யாரும் ஒரு விட்டு கூட யாரும் கிடையாது. இதை தவிர்த்து இதில் உள்ள கிராமத்தில் மேஜர் ஷேரும், இன்னொரு கிராமத்தில் மேஜர் ஷேரும் நம்ம நிலங்கள், சொந்த நிலங்கள் இருக்குது. இதை தவிர்த்து இன்னொன்னா குடும்ப நிலங்கள், அதுக்கு பாடு வாங்கி குடும்ப நிலங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு அந்த நிலத்தையும் நம்ம எடுத்துருக்கோம் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ குறைச்சபட்ச செலவு பண்ணால் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு லாபம்? இதில் இதில் ஒரு எவ்ரி மந்த்து நம்ம இது வந்து செலவையும் வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது, ஆதாயத்தையும் பண்ண முடியாது. காரணம் அறுவடை டயத்தில், நடவு டயத்துலலாம் செலவுகள் நிறையா நடந்துகிட்டு இருக்கும். அதை தவிர வந்து வருமானங்கள் வந்து அந்த சீசனுக்கு மாதிரி ஃப்ளக்சுவேட்டாக மாறி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ உள்ள பொசிஷன் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 ஆரம்பிச்சதுன்னா இன்றைக்கி 25 கிட்டத்தட்ட 18-19 வருஷமாச்சு நம்ம ஆரம்பிச்சு. இதுக்கு வந்து கையிலேருந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கையிலேருந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இதில் உள்ள வருமானத்தை வச்சு இதுக்கு நம்ம செலவு பண்ணணும். வருமானமும் நம்ம வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கருப்பு குறைச்சிலாம் ஆரம்பத்தில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது வெறும் 90 ரூபாய்க்கு தான் ரேட்டு விற்றுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு லெவலில் வந்து நானே ஹோலில் வந்து 160 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கேன். நானாக மார்க்கெட்டில் அப்படியும் வந்து குறைச்சலாம் ரேட்டு கொடுத்துட்ருக்கேன். எனக்குண்டு உள்ள எண்ட் யூசர் கிட்டத்தட்ட 18,000லேருந்து 20,000 எண்ட் யூசர் வந்து இன்க்ளூடிங் பெங்களூரு, திருச்சி, இந்த மாதிரி சிட்டிஸில் நிறையா இருக்குங்க. ஏன்னா சிட்டிஸில் தான் உங்களுக்கு வந்து மக்களுடைய விழிப்புணர்வு நிறையா வந்திருக்கு. அவங்க ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றத விட்டு எல்லாமே இயற்கையான உணவுக்கு வர்றாங்க. நாங்கள் களிமா உள்பட நாங்களே இங்கே செல்வாக போடுறோம். நீங்கள் ஈத்த மாதிரி பார்த்துட்டு இருக்க இந்த ஷெட்டில் ஒரு ஷெட்டு ஃபேக்ட்ரி, ஒரு ஷெட்டு இன்னொரு பக்கத்தில் உள்ளதும் உங்களுக்கு ஃபேக்ட்ரி தான். இந்த பக்கம் உள்ளது எல்லாம் பூரா உங்களுக்கு வந்து குடோனாக வச்சுருக்கோம். உங்களுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கோழி கிளி எல்லாமே இருக்கும். அடுத்த புறமா வந்து நம்ம டெவலப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு மேற்கொண்டு டெவலப்பை ஸ்டாப் பண்ணலை. அதனால் நல்லமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லமாக வியாபாரம் இருக்குது. நமக்கு வந்து ஒரு நல்ல நேம் வந்து ஆல் இந்தியா லெவலில் இருக்குது. உங்களுக்கு கருப்பு கோணின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் மேஜர் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பேரை எடுத்துக்கிட்டு நல்லா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இதனால் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆளும் வச்சுருக்கேன்.
வந்தால் மெட்டீரியல் நல்லா இருக்கணும், நம்ம மெட்டீரியல் நல்லா இருக்கணும், பப்ளிக் வாங்குறவங்க திருப்திகரமாக இருக்கணுன்னு தான் மெயின் எய்ம் உங்களுக்கு.